விட்டுறலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட்டு. ஸோ அது என்னன்னாக்க, இப்போ நீங்கள் பொருளை பார்த்த வீடியோ சரி இல்லை நம்மளோட சேனலில் வந்து பண்ணாக்க நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பேடு தான், பட் ரொம்பவே லோ ப்ரைஸில் தான் கொடுத்து வரேன். உங்களுக்கு வேணும்னாக்க இன்ஸ்டாம் கான்டெக்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து 14 கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காக பார்த்தலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணாமல் பார்த்தலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற அந்த டெஸ்ட் இங்கே கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது கில் பண்ண கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அது இங்கே கில் பண்ண கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அது இங்கே கில் பண்ண சைடில் வந்து பண்ணக்க டவுன்லோட் மொபைல் இஷ்யூ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஃபானை நீங்கள் கில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ இன்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆகலை, அது வந்து பண்ண எப்படி ஃபிக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டு இங்கே கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அது கில் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கீபோர்டில் வந்து பண்ணாக்கா ஃபேஸ்ன்னு இருக்கும், அது அது வந்து பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னாக்கா ஸ்மால் ஆட்டுக்கு வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆயிரும். ஓகே. இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்கா டெக்னிக் கொடுத்துக்கலாம். ஸோ லிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் பிக் எப்படி ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இந்த இடத்துல வந்து பண்ண பிக் 1 பிக் 2ன்னு வந்து பண்ண குரூப் இருக்கா, இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த பிக் 1 நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே அடி குரூப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்ட நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சிருக்கா அது கில் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க கேர்ள் ஃபேஸ் மட்டும் தெரியுற மாதிரி வந்து பண்ணாக்க நான் சென்ட் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட தனித்தனி பிக் இருந்துச்சுனாக்க கேர்ள் பிக்கிங் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே அது கீழே பிக் 2 குரூப் இருக்கா அந்த குரூப் எனக்கு கேர்ள் பேட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே பண்ண அதே சேம் இடத்துல இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பாய் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஜஸ்ட் அந்த மூவ் ஃபிட் மட்டும் இருக்காது. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் ஆகணும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாக்க இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் பாருங்கள். ஸோ இதில் நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த எல்லோ கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கும் கரெக்டாக 6.19 செகண்ட் வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த ஃபுல் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாங்க. அந்த எல்லோ கலர் இருப்பாருங்க. ஸோ அதுக்கும் கீழே வரவங்க ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். அந்த பிக்கு நேரம் வந்து பண்ணாக்க ஒரு கண்ணு மாதிரி இருக்கா, அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க அது வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும். அதுக்கு மேலே இன்னொரு எல்லோ கலர் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ண செலக்ட் ஆயிரும். ஓகே. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும், அந்த சர்க்கிள் ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அட்ஃபீட்டில் அட்ஜஸ்டன் வேர்பருக்கு அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாமா? ஸோ இந்த லாஸ்ட் இருக்க நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பண்ண பாதியே கட்டே இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம குரூப் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். அது எரர் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம சர்க்கிளும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்து பண்ண பேக்ரவுண்ட் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரேமுக்கு வந்து பண்ணாக்க மூவி ஃபிட் எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க 6.19 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் குட்டு மீட குட்ட இப்போ அந்த சர்க்கிளில் வந்து ஒரு பிக் ஆட் பண்ண பாருங்கள். அதே சேம் பிக்கை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கையும் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கா, அந்த லேயர் கீழே வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பரேச்சர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ப்ரெல் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்க. இதில் கிளாஸ் சிம்பிள் ஃபிட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் வச்சு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரென்த் வந்து பண்ணாக்க ஒரு 0.200 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பண்ணாக்க பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் அடஃபேட்டில் போயிட்டு மேட் மாஸ்க் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்க. இது லாஸ்ட்டு செகண்ட் ஒரு ஃபிட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண டின்ட் இருக்கா, அது ஃபுல்லாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. மேலே ஸ்ட்ரென்த் இருக்கா, அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபெதரையும் நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ரேடியஸ் இருக்கா, இது நம்ம கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே சைஸ் இருக்கா, அது லைட்டாக வந்து பண்ண கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் வந்து பண்ண லைட்டாக டார்க்னஸ் தான் உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செகண்டையும் வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவு போதும். நெக்ஸ்ட் நம்முடைய பிக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கலாமா? அதுக்கு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இதில் பிளெண்டிங் ஒப்பாசிட்டி பாருங்கள், அது கிளிக் பண்ணிட்டு 100க்கு எடுத்து லைட்டு கம்மி பண்ண அது வந்து பண்ணாக்க டார்க்னஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ணாக்க ஒரு 40க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகே. ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணலாமா? ஸோ ஓகே, இதுவே இருக்கட்டும் விடுங்க. ஸோ இப்போ அந்த மூவி ஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ இந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவு பண்ணிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த பிக்கல் செல் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஃபஸ்ட் நம்ம பிக்கு 2 லேயருக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே குரோமாக்கே இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடஸ்ட்டுங்க இதை கிளிக் பண்ணிட்டு கீழே க்ரீன் கலர் பதிலாக பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து பழக்க ஆட் ஃபீட்டில் போயிட்டு கலர் ரேட்டு இருக்கா, அதுக்கு செலக்ட் பண்ணுறேன். இதில் பிரைட்னஸ் காஸ்ட்னு ஒரு ஃபிட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரைட்னஸ் வந்து பண்ண ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டுங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இதில் பாட்டன் ஷேட் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இது நீங்கள் ஆன் பண்ணி விட்டு இந்த பிளாக் கலர் பதிலாக ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து பண்ண லைட்டாக ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஆல்ஃபா லைட்டாக கம்மி பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த பிக் வந்து பண்ணாக்க நான் வந்து பாய் பிக்கு இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், ஜஸ்ட் அந்த இடத்துல எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அது கீழே பிக்கு 2 ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போனால் செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஃபெட் கொடுத்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜில் வந்து பண்ணாக்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டூபியில் இருக்கா, அது கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த பிக்கின்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி பிக்கு 1க்கு மேலே கொண்டு போய் விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சிருக்கா, அது கிளிக் பண்ணிட்டு இது அப்படியே இந்த ஃப்ரேமுக்கு இந்த சைடில் வந்து பண்ண கொண்டு வந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட் நான் வந்து பண்ணாக்க ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக தான். ஓகே. கொஞ்சம் மேலே வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மூவ் ஃபிட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இதில் நம்ம வந்து பண்ணாக்க மூவ் ஃபிட் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து மூவ் பண்ணும்போது அது மறைஞ்சிரும், சரியாக தெரியாது. ஸோ அதுக்காக பிக்கு 2 கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு இதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க பிக்கு
நெக்ஸ்ட் அதுக்குமே பட்டர்ஃப்ளை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அந்த பிக் டூன்னு ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட்டு அதையும் அதுக்குமே பட்டர்ஃப்ளை இமேஜ் இருக்கா, ஸோ ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணாலே போதும், இது வந்து பண்ண குரூப் ஆயிரும். ஸோ இதே சேம் இடத்துல பிக் ஒன்னையும் அதுக்குமே பட்டர்ஃப்ளை இமேஜ் நம்ம வந்து பண்ணாக்க குரூப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மூவிஃபிட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ சொல்லிட்டு தான் இருக்கோம், ஒன்று ஆட் பண்ணல. ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பண்ண கீழே இப்போ குரூப் ஒன்று இருக்கா, அந்த குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் ஒரு கீஃபேம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம், இந்த இடத்துல ஒரு புக் மார்க் கொடுத்துருங்க பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கீஃபேம் கொடுத்துக்குங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங் மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக 6.19 செகண்ட் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு புக் மார்க் இருக்கா, ஸோ அதுக்கு கொஞ்சம் தள்ளி இல்லைனாக்கா அதுக்கு நேரம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு நேரம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து பண்ணாக்க 4 இடத்துல நீங்கள் கீஃபேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டிங் வந்து பண்ணாக்க நான் வந்து என்னுடைய ரேட்ஸில் வந்து பண்ணாக்க லேட்டாக மறைய அளவுக்கு லேட் நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த 2 சென்டர் நீங்கள் கொண்டுட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சைடில் 3 பட்டன் இருக்கா, அது கிளிக் பண்ணிட்டு காப்பி இருக்கா, அது கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நாம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்கா அப்படி நீங்கள் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு லேட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த 2 ஃபிலிம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த சைடில் கிராஃப் இருக்கா, அதுக்கு போயிட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட்டு இன்னொரு குரூப் 2க்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப் எனக்கு கிளிக் பண்ணுறீங்க, கீழே மோட்ஸில் போயிட்டு குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க 6.1 செகண்ட் ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு போர் போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க எனக்கு லெஃப்ட் சைடில் மறைய அளவுக்கு லைட்டு நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 2 ஃபிலிம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு காப்பி பண்ணது மறுபடியும் நீங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி லாஸ்ட் ஃபிலிம் கட்டு வந்து பண்ணாக்க போய்க்குங்க. ஸோ இதை வந்து பண்ணாக்க நம்ம கீழே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அந்த 2 ஃபிலிம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு காட்டிடுச்சா? ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. நெக்ஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இது கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றி நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து ஷோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.